நமஸ்கார். இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறது ப்ரோனவுன். ஹிந்தில சொல்லணும்னா சர்வநாம். நான், நாக்கு மே வரும். மே, நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். மே கர் ஆ ரஹா ஹூம். மே கர் ஆ ரஹா ஹூம். மே, நான் கர் ஆ ரஹா ஹூம், வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதே சென்டென்ஸ் ஒரு பெண் சொன்னானா ஆ ரஹி ஹூ அப்படின்னு வரும். மே கர் ஆ ரஹி ஹூம். முझे, मुझको, இது ரெண்டுக்குமே எனக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரியாது. मुझे नहीं पता. मुझे नहीं पता. मुझे எனக்கு, नहीं पता தெரியாது. இப்படியும் சொல்லலாம். मुझे नहीं मालूम. मुझे नहीं मालूम. இப்படியும் சொல்லலாம். ஒரு ஆணா இருந்தா मैं नहीं जानता. मैं नहीं जानता. ஒரு பொண்ணா இருந்தா मैं नहीं जानती. मुझसे, मुझसेனா என்னால் இல்ல என் மூலமாக. என்னால முடியாது. मुझसे नहीं होगा. मुझसे नहीं होगा. मुझसे என்னால नहीं होगा முடியாது. ये काम मुझसे मत कराओ. ये काम मुझसे मत कराओ. ये काम இந்த வேலை मुझसे என் மூலமாக मत कराओ செய்ய வைக்காத. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்லும்போது ये काम मुझसे मत कराइए. मुझमें, मुझमेனா என்னுள். இப்போ இங்கிலீஷ்ல சொல்லுவோம்ல within me, in me, இதுக்கு வந்து मुझमें வரும். எனக்கு உன்னோட சண்டை போட சக்தி இல்லை. मुझमें तुमसे लड़ने की ताकत नहीं है. मुझमें तुमसे लड़ने की ताकत नहीं है. मुझमें எனக்கு, எனக்கு உள்ள, तुमसे உன்னோட, लड़ने की சண்டை போடுறதுக்கு, ताकत नहीं है சக்தி இல்லை. நீங்க लड़नाவோட இடத்துல झगड़ना கூட சொல்லலாம். मुझे तुमसे झगड़ने की ताकत नहीं है. நீ, நீக்கு தூ வரும், தும்மு வரும். நம்ம நார்மலா வா போ அப்படின்னு சொல்லும்போது தூ யூஸ் பண்ணணும். இவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தோம்னா நம்ம தும் யூஸ் பண்ணலாம். தும் வந்து தூவோட ஒரு பொலைட் ஃபார்ம். நீ எங்க போற? தூ கஹா ஜா ரஹா ஹை. தூ கஹா ஜா ரஹா ஹை. தூ நீ, கஹா எங்க, ஜா ரஹா ஹை போகிற. கொஞ்சம் பொலைட்டா மரியாதையா சொல்லும்போது தும் கஹா ஜா ரஹே ஹோ அப்படின்னு வரும். தும் கஹா ஜா ரஹே ஹோ. तुझे, तुम्हें, உனக்கு. तुझे क्या चाहिए. तुझे क्या चाहिए. உனக்கு என்ன வேணும். तुझे உனக்கு, क्या என்ன, चाहिए வேணும். கொஞ்சம் பொலைட்டா பேசும்போது तुम्हें क्या चाहिए. तुझसे, तुमसे, உன்னால், உன்னிடம் இருந்து. உன்னால முடியாது. तुझसे नहीं होगा. तुझसे नहीं होगा. तुझसे உன்னால், नहीं होगा முடியாது. கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது तुमसे नहीं होगा. அவன் உன்னிடம் இருந்து எவ்வளவு பணம் வாங்கினான். उसने तुझसे कितना पैसा लिया. उसने तुझसे कितना पैसा लिया. उसने அவன், तुझसे உன்னிடம் இருந்து, कितना எவ்வளவு, पैसा लिया பணம் வாங்கினான். கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும்போது उसने तुमसे कितना पैसा लिया. तेरा, तुम्हारा, இதுக்கு வந்து உன், உன்னுடையன்னு வரும். ஆண்பால் வேற ஒருமை. இது ரெண்டும் இருந்தா தேரா வரும், இல்லைன்னா தும்ஹாரா வரும். ஆண்பாலுக்கு ஹிந்தில புல்லிங் வரும், ஒருமைக்கு ஹிந்தில ஏக் வச்சனன்னு வரும். உன் வீடு எங்க இருக்குது. தேரா கர் கஹா ஹை. தேரா கர் கஹா ஹை, இல்லைன்னா தும்ஹாரா கர் கஹா ஹை. தும்ஹாரா உன்னுடைய, கர் வீடு, கஹா ஹை எங்க இருக்கு. கஹாக்குள்ள இடத்துல நீங்க கிதர் கூட யூஸ் பண்ணலாம். கிதர். இங்க வந்து கர், வீடு வந்து ஆண்பால், அதனால இங்க தேரா வந்திருக்குது, தும்ஹாரா வந்திருக்குது. உன்னோட சிஸ்டர் வந்திருக்கா. தேரி பெஹன் ஆயி ஹை. தேரி பெஹன் ஆயி ஹை இப்படியும் சொல்லலாம். தும்ஹாரி பெஹன் ஆயி ஹை. தும்ஹாரி உன்னோட, பெஹன் சிஸ்டர், ஆயி ஹை வந்திருக்கா. இங்க பெஹன் வந்து பெண்பால், அதனால தேரி வந்திருக்குது, தும்ஹாரி வந்திருக்கு. உன்னோட அவுட்ஃபிட் ரொம்ப நல்லா இருக்குது. உன்னோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது. तेरे कपड़े बहुत अच्छे हैं. तेरे कपड़े बहुत अच्छे हैं இப்படியும் சொல்லலாம். तुम्हारे कपड़े बहुत अच्छे हैं. तुम्हारे உன்னோட, कपड़े ड्रेस, बहुत ரொம்ப, अच्छे हैं நல்லா இருக்குது. कपड़े, கப்படேனா நிறைய துணி, ஒன்றுக்கு மேலே துணி, அதாவது ஷர்ட், பேண்ட்டு. இது வந்து பன்மையில் இருக்குது, ப்ளூரல்ல இருக்குது, அதனால தும்ஹாரே வந்திருக்குது. இதே இது கப்படா, கப்படான்னு இருந்துச்சுன்னா, ஒருமையில் இருந்துச்சுன்னா, சிங்குலரில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து தும்ஹாரா வரும். ஏன்னா கப்படா வந்து ஆண்பால். கப்படானா துணி, க்ளோத். இதே மாதிரி தான் மேரா, மேரி, மேரே. இதோட அர்த்தம் வந்து என், எனது. மேரா வந்து ஆண்பாலுக்கு வரும். ஏ மேரா பாய் ஏ. ஏ மேரா பாய் ஏ.
இவன் என்னோட பிரதர். பாய் பிரதர் இது வந்து ஆண்பால், அதனால மேரா வந்திருக்குது. இவ என்னோட சிஸ்டர். ஏ மேரி பெஹன் ஹை. ஏ மேரி பெஹன் ஹை. பெஹனா சிஸ்டர். பெஹன் வந்து பெண் பால், அதனால மேரி வந்திருக்குது. மேரே மேரே வந்து ப்ளூரல் இருக்கும்போது வரும், அதாவது பன்மை இருக்கும்போது வரும், வேற பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது வரும், ஸ்பெஷலி ஃபார் மேல் ஆணுக்கு. இவங்க என்னோட அம்மா. ஏ மேரி மா ஹை. ஏ மேரி மா ஹை. இங்க எங்க அம்மா வந்து பெரியவங்க, அவங்களுக்கு மரியாதை கொடுத்து சொல்றேன். ஆனா இங்க இவங்களுக்கு மேரி வரும். இப்போ இவரு என்னோட அப்பா. ஏ மேரே பிதாஜி ஹை. ஏ மேரே பிதாஜி ஹை. இங்க இவருக்கும் மரியாதை கொடுத்து சொல்றேன். இவரு வயசுக்கு பெரியவர், ஆனா இவருக்கு இங்க மேரா வராது, மேரே வரும். ஏன்னா இவர் ஆண். இப்போ மேரேவை வந்து பன்மையில பார்க்கலாம், ப்ளூரல்ல. இது என்னோட துணி. ये मेरा कपड़ा है. ये मेरा कपड़ा है. இங்க மேரா வந்திருக்கு, ஏன்னா இங்க கப்படா வந்து ஆண்பால். இது என்னோட ஆடைகள், இது என்னோட துணிகள். ये मेरे कपड़े है. ये मेरे कपड़े है. துணிகள் கப்படே வந்து பன்மையில இருக்கு, ப்ளூரல்ல இருக்குது, அதனால இங்க மேரே வந்திருக்குது. वो இத வோவும் சொல்லலாம், இல்லைன்னா வகவும் சொல்லலாம். இதோட தமிழ் அர்த்தம் அவன், அவள், அவர், அது. அவன் வேலைக்கு போயிருக்கான். वो काम पे गया है. वो काम पे गया है. वो அவன் काम पे வேலைக்கு गया है போயிருக்கான். இதே ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது वो काम पे गई है. அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. वो अभी तक घर नहीं आए हैं. वो अब तक घर नहीं आए हैं. वो அவர் अब तक இன்னும் घर नहीं आए हैं வீட்டுக்கு வரல. இதே நம்ம மரியாதை இல்லாம சொல்லும்போது அவன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவள் இன்னும் வீட்டுக்கு வரல, அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஆணுக்கு சொல்லும்போது वो अभी तक घर नहीं आया है. ஒரு பெண்ணுக்கு சொல்லும்போது वो अभी तक घर नहीं आई है. அது என்னோடது இல்ல. वो मेरा नहीं है. वो मेरा नहीं है. वो அது मेरा என்னோடது, नहीं है இல்ல. அந்த கொடை எந்த இல்ல. वो छाता मेरा नहीं है. वो छाता मेरा नहीं है. वो அந்த छाता கொடை मेरा नहीं है என்று கிடையாது. छाताனா அம்ப்ரெல்லா. வேற छाता வந்து ஆண்பால், அதனால மேரா வந்திருக்குது. उसे उसको அவனை அவளை அத. உசே இல்லைன்னா உஸ்கோ இது ரெண்டுமே சேம் தான். நீங்க உசையும் சொல்லலாம், உஸ்கும் சொல்லலாம். உசே அந்தர் புலா. உசே அந்தர் புலா. அவனை உள்ள கூப்பிடு. உசே அவனை அவளை. அந்தர் புலா உள்ள கூப்பிடு. உசே வஹா ரக். உசே வஹா ரக். அத அங்க வை. உசே அத வஹா ரக் அங்க வை. உஸ்கா உஸ்கி உஸ்கே இதோட அர்த்தம் வந்து அவனுடைய அவளுடைய. இதும் மேரா மேரி மேரே மாதிரி தான். உஸ்கா இது வந்து ஒருமையில இருக்கும், ப்ளூரல்ல இருக்கும், வேற ஆண்பால் இருந்தா வரும். இது அவனோட வீடு, இது அவளோட வீடு. ஏ உஸ்கா கர் ஹை. கர் வீடு இது வந்து ஆண்பால், ஹிந்தில சொல்லணும்னா புல்லிங், அதனால உஸ்கா வந்திருக்குது. இது அவனோட புக், இது அவளோட புக். ஏ உஸ்கி கிதாப் ஹை. ஏ உஸ்கி புக் ஹை. புக் கிதாப் இது வந்து பெண் பால், ஹிந்தில சொல்லணும்னா ஸ்திரிலிங், அதனால உஸ்கி வந்திருக்குது. உஸ்கே உஸ்கே வந்து பன்மையில வரும், ப்ளூரல்ல வரும். ஏ சப் உஸ்கே பச்சே ஹை. இவங்க எல்லாரும் இவளோட குழந்தைகள், இவங்க எல்லாரும் இவனோட குழந்தைகள். பச்சே பச்சே வந்து பன்மையில இருக்குது, ப்ளூரல்ல இருக்குது, அதனால உஸ்கே வந்திருக்குது. யஹ இவன், இவள், இவர், இது. நீங்க இது யஹன்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். இவன் என்னோட பையன். ये मेरा बेटा है. ये मेरा बेटा है. ये इवन मेरा बेटा है என்னோட பையன் இப்படியும் சொல்லலாம். ये मेरा लड़का है இப்படியும் சொல்லலாம். ये मेरा बच्चा है. इसे इसको இவனை இவளை இத. இவனை ஒன்னா கூட்டிட்டு போ. इसे साथ लेके जा. इसे साथ लेके जा. इसे இவனை இவளை साथ ஒன்னா लेके जा கூட்டிட்டு போ. கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும் போது இசே சாத் லேக்கே ஜாவோன்னு வரும். பெரியவங்கிட்ட சொல்லும் போது இசே சாத் லேக்கே ஜாயியேன்னு வரும். இஸ்ஸே இவன்ட்ட இருந்து இவள்கிட்ட இருந்து. पैसा इससे ले ले. பணம் இவன்ட்ட இருந்து வாங்கிக்கோ. पैसा इससे ले ले. पैसा மணி इससे இவன்ட்ட இருந்து இவள்கிட்ட இருந்து. லே லே வாங்கிக்கோ. கொஞ்சம் மரியாதை கொடுத்து சொல்லும் போது पैसा इससे ले लोன்னு வரும். பெரியவங்கிட்ட சொல்லும் போது पैसा इससे ले लीजिएன்னு வரும். ஹம்க்கு நாங்க வரும், நம்ம வரும்.
இப்ப நீங்க மத்தவங்ககிட்ட சொல்றீங்க நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஹம் தோஸ்த் ஹை. நாங்க தோஸ்த் ஹை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட் யார்கிட்ட சொல்றீங்க நம்ம சண்டை போடக்கூடாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. அந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஹம் தோஸ்தேன்னு தான் வரும். ஹம்கோ அப்படின்னா எங்களுக்குன்னு அர்த்தம். இது எங்களுக்கு கொடுத்துருங்க. இசே ஹமே தே தீஜியே. இசே ஹமே தே தீஜியே. இத ஹமே எங்களுக்கு தே தீஜியே கொடுத்துருங்க. ஹம்னா நாங்க. இப்ப நே வரும்போது ஒரு வேலையை நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம்னு அர்த்தம். மோஸ்ட்லி நே வந்து பெயர் சொல்லோட வரும்போது அது கடந்த காலமா தான் இருக்கும். நாங்க சாப்பிட்டுட்டோம். ஹம்னே கானா காயா. நாங்க ஹம்னே கானா காயா சாப்பிட்டுட்டோம். இந்த சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்குது. வேற வந்து நம்ம ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதனால ஹம்மோட நே வந்திருக்குது. இப்போ நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஹம் கானா கா ரஹே ஹே. நாங்க சாப்பிடுவோம். ஹம் கானா காயேங்கே. நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஹம்னே கானா காயா. ஹம்சேனா எங்களால ஒரு தப்பு நடந்துடுச்சு. ஹம்சே ஏக் பூல் ஹோ கயி ஹை. ஹம்சே ஏக் பூல் ஹோ கயி ஹை. ஹம்சே எங்களால ஏக் ஒன்னு பூல் ஹோ கயி தப்பு நடந்துடுச்சு. இப்போ நம்மளால ஒரு தப்பு நடந்துடுச்சு. இதுக்கும் ஹம்சே பூல் ஹோ கயி தான் வரும். நீங்க பூலோட இடத்துல கல்தி கூட சொல்லலாம். கல்தி ஹம்சே கல்தி ஹோ கயி ஹை. ஹமாரா ஹமாரி ஹமாரே இதுக்கு வந்து எங்களுடைய வரும். ஹமாரா ஆண்பாலுக்கு வரும் புல்லிங். ஹமாரி பெண்பாலுக்கு வரும் ஸ்திரிலிங். ஹமாரே பன்மைக்கு வரும் பகுவச்சன். உன்ஹே உன்கோ அவருக்கு அவங்களுக்கு அவர்களுக்கு. அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க, அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்க. உன்னே ஜரா புலாயியே. உன்னே அவங்கள அவரை ஜரா கொஞ்சம் புலாயியே கூப்பிடுங்க. உன்கா உன்கி உன்கே அவருடையது அவங்களுடையது. உன்கா ஆண்பாலுக்கு வரும். உன்கி பெண்பாலுக்கு வரும். உன்கே வந்து பன்மைக்கு வரும். ஆப்னா நீங்கன்னு அர்த்தம். ஆப்கோ உங்களுக்குன்னு அர்த்தம். ஆப்கா ஆப்கி ஆப்கே உங்களுடையதுன்னு அர்த்தம். ஆப்கா ஆண்பாலுக்கு வரும் மாஸ்குலின். ஆப்கி பெண்பாலுக்கு வரும் ஃபெமினைன். வேற ஆப்கே வந்து பன்மைக்கு வரும் ப்ளூரல். தேங்க்யூ. அடுத்த வீடியோல மீண்டும் சந்திப்போம். अगले वीडियो में फिर मिलते हैं.